சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலையானந்த். ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம். வாரம் வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பாக நடக்கும் இந்த சந்தை. இன்று விலை நிலவரம் என்னன்றது நம்ம பார்க்கலாம். இந்த சந்தையோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா செம்மறி ஆடு, நாட்டு ஆடு, அதே மாதிரி இந்த பல்லாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆடுகள் நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க. திருவண்ணாமலையிலேருந்து, இந்த பக்கம் ஆந்திராவிலேருந்து, இந்த பக்கம் குடியாத்தம், காஞ்சிபுரம், இந்த சுற்று வட்டாரத்துலேருந்து நிறைய ஆடுலேருந்து கொண்டு வருவாங்க. 3/1/2025 ஜனவரி 3ஆம் தேதி விலை நிலவரம் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வணக்கண்ணா, உங்க பேரு ஊர்னா? என் பேர் முன்னாபா, கலவை. ஓகே, ஆடு வாங்க வந்தீங்களா விக்க வந்தீங்களா? விக்க வந்தீங்க. வியாபாரியா? வியாபாரி இல்ல, விவசாயி. ஓகே, இப்போ இந்த ஆடு எடுத்து வரீங்களா? கடா. இந்த கடா ஆடு எவ்வளவு சொல்றீங்க ரேட்டு? 8.25 சொல்றாங்க. 8.25 8,250 ரூபாய். 8,250 ரூபாய் சொல்றாங்க. எவ்வளவு விலைக்கு கேக்குறாங்க? 7 ரூபாய் கேக்குறாங்க. 7 ரூபாய் கேக்குறாங்க. நீ எவ்வளவு வந்தா கொடுக்க ரெடியா இருக்கிறீங்க? ஒரு 7 ரூபாய் வந்தா கொடுக்கலாம். 7,500 வந்தா ஃபைனல் பண்ணலாமா? நன்றிண்ணா. $6,000 வந்தா தருவாங்க. லாஸ்டா 6,000 வந்தா ஃபைனல் பண்றாரு. எவ்வளவுக்கு வாங்குனீங்க? 8,000 வாங்குனீங்க. எவ்வளவு சொன்னாங்க அவங்க? 9,500. 9,500 ரூபாய் சொல்லி 8,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. செனையா இருக்கானா? சென ஆடு. நன்றி ஐயா. அப்படிங்களா? வணக்கம். உங்க பேரு எந்த ஊர் ஐயா? சாரங்கன், பெருவளையம். திருவளையம். நீங்க வியாபாரியா விவசாயியா ஐயா? விவசாயி. விவசாயி. நம்மளும் ஆடு வளர்க்குறோம். அப்படிங்களா? தேவைப்பட்டா ஏதாவது வந்து வாங்குவோம். ஓகே ஓகே. இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்குது? இன்னும் பாக்கல, இப்ப வந்திருக்கீங்களா? ஓகே, எந்த ஊர் ஐயா நம்மளுது? ஆரணி. ஆரணில இருந்து வந்திருக்கிறாங்க. 2 ஆடு வந்து 16,000 சொல்றாங்க. லாஸ்டா எவ்வளவு தருவீங்க ஐயா? ஒரு 13,000 வந்து. 13,000 வந்தா தரீங்க. நீங்க வியாபாரியா விவசாயியா ஐயா? வியாபாரி. 13 வந்தா ஃபைனல் பண்ணுவீங்களா? ஜோடி 13,000 வந்தா ஃபைனல் பண்றாங்க. நன்றி. நான் எவ்வளவு சொல்றீங்க இந்த ஆடு? 10,000 ரூபாய் சொல்றீங்க. ஓகே, நம்மளுக்கு எந்த ஊர்னா? தக்கலம் கூட்டுரோடு. ஃபைனலா 8 ரூபாய் தான் தரீங்க. 10,000 சொல்லி லாஸ்டா 8,000 ரூபாய் வந்தா கொடுத்துடுறாங்க அந்த கடை. வியாபாரம் முடிஞ்சிச்சு. எவ்வளவுக்கு முடிச்சாங்கன்னு கேட்கலாம். இந்த 2 ஆடு ஜோடி கட்டுப்படி ஆகல. காசு ரிட்டர்ன் பண்றாரு. 14,000 சொல்லியிருக்காரு ஜோடி. அவர் 10,000 தான் கொடுத்துருக்காரு. அதனால வியாபாரம் கட்டுப்படி ஆகல. எவ்வளவு சொல்றாரு கேட்கல அந்த கிடாவை. வணக்கம் ஐயா, எவ்வளவு சொல்றீங்க இந்த ஆடு? 16,000. இந்த கடை வந்து 16,000 சொல்றாங்க. இந்த அண்ணா வந்து நான் ரெகுலரா பாப்பேன். இவர் நல்லா சப்போர்ட் பண்ணுவாரு. ஆனா வணக்கம், எந்த ஊர் நம்மளுது? பாகவலி. ஓகே, நீங்க ஆடு வாங்க வந்தீங்களா விற்க வந்தீங்களா? வித்துட்டீங்க. எத்தனை ஆடு எடுத்துட்டு வந்தீங்க? 18 ஆடு எடுத்துட்டு வந்தீங்களா? 18 ஆடு எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி வேலை போச்சா இன்னைக்கு?
பரவாயில்ல. ஓகே, நீங்க வியாபாரியா விவசாயியா? வியாபாரியா? வியாபாரி. 25 வருஷமா பண்ணிடுறேன். 25 வருஷமா பண்றீங்க. 25 வருஷமா அண்ணன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து 15 ஆடு எடுத்துட்டு வந்து 15 ஆடுமே வித்துட்டு இருக்காரு. ஓகே, வியாபாரம் வந்து ஓரளவுக்கு நல்லபடியா தான் போயிருக்கு இன்னைக்கு. சரக்கு நல்ல கெட்டி சரக்கு வந்து. அப்படியா? கெட்டி சரக்கு தான். தரமான ஆடுங்களா தான் இன்னைக்கு கலந்துன்னு இருக்குது. பரவாயில்ல. நீங்க எந்த ஊர் சொன்னீங்க? பாகவலி. பாலாஜா டோல்கேட் பக்கத்துல பாகவலின்னு ஒரு வில்லேஜ் தான். பாலாஜா டோல்கேட் பக்கத்துல பாகவலின்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அண்ணா வந்து வியாபாரம் தான். இந்த 3 ஆடு எவ்வளவு சொல்றாங்க அந்த அம்மான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ 28,000 சொல்றாங்க இந்த 3 ஆடு. 3 ஆடும் பொட்டாடாமா? 3 ஆடுமே சென ஆடு. 28,000 சொல்றாங்க. லாஸ்டா எவ்வளவு தருவீங்க? 27 வந்தா 27,000 வந்தா ஃபைனல் பண்ணலாமா? 3 ஆடுமே சனியா இருக்கு. குட்டி வாங்குனீங்களா? எவ்வளவுக்கு வாங்குனீங்க? 850 வாங்குனீங்களா? கடா குட்டியா பொட்டை குட்டியம்மா? பொட்டை குட்டி. ஏன் இந்த ஆட்டுக்குட்டி வாங்கியிருக்கீங்க? வீட்டுல எதுனா தெரியாது? அப்படியா? அப்படியா? எவ்வளவு சொன்னாங்க அவங்க? 1200 சொன்னாங்களா? ஓகே ஓகே. நீங்க 1200 சொன்னாங்க, நீங்க 750 வாங்குனீங்க. 850 வாங்குனீங்க. 1200 சொல்லி 850 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. பொட்டைக்குட்டி. ஓ, பொட்டைக்குட்டி 850 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வந்து 1200 ரூபாய் சொன்னாங்களாம். இந்த குட்டி எவ்வளவு சொல்றாங்கன்னு கேட்கலாம். 2500 ரூபாய் சொல்றாரு ரேட்டு. கடா குட்டியா பொட்டை குட்டியா? ஸோ பொட்டைக்குட்டி எவ்வளவு சொல்றீங்க? 2500 ரூபாய் சொல்றாரு ரேட்டு. வாங்கிட்டீங்களா? இந்த 2 ஆடு 2 குட்டி. இந்த 2 ஆடு 2 குட்டி எவ்வளவுக்கு வாங்குனீங்க? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க. உங்க பேரு, ஊரு ஐயா? என் பேர் குணசேகரங்க. எந்த ஊருங்க? ஒட்டிவாகம். ஒட்டிவாகம். நீங்க வியாபாரியா விவசாயியா ஐயா? விவசாயி தாங்க. விவசாயி. நீங்க ஆடு வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டுங்க. எத்தனை ஆடு வாங்குனீங்க? 2 ஆடு வாங்கிக்கிறேங்க. இந்த 2 ஆடு வாங்கிருக்கீங்க? ஆமா. எவ்வளவு ரேட் கொடுத்து வாங்குனீங்க? விலை கொடுத்து வாங்குனீங்க? 13,000 2 குட்டி ஆடும். அதாவது இந்த ஆடு அந்த 2 குட்டி சேர்த்து 13,000. 13,000. ஓகே, அந்த ஒரு ஆடு அந்த 2 குட்டி 13,000க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஓ, அந்த ஆடு சேர்த்து, அதாவது 2 ஆடு 2 குட்டி சேர்த்து 23,000 கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளவு சொன்னாங்க ஐயா அவங்க? அவங்க சொன்னாங்க 15,000 சொன்னாங்க. ஒரு ஆடு குட்டி. ஒரு ஆடு 15,000 சொன்னாங்க. ஓகே, 23,000க்கு வாங்கியிருக்கீங்க. இந்த 2 ஆடு 2 குட்டி சேர்த்து 23,000. குட்டி போட்டு 4 நாள் ஆயிருக்குமா ஐயா? நேத்து போட்டா மதியானமா. நேத்து தான் குட்டி போட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ராணிப்பேட்டை வெள்ளிக்கிழமை, வாரம் வெள்ளிக்கிழமை சந்தை. நம்ம சந்தைக்கு வந்திருக்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஆடு வாங்க வந்தீங்களா விற்க வந்தீங்களா? வாங்க வந்தீங்களா? பார்த்துட்டீங்களா? ரேட்டு கட்டுப்படி ஆகல. ஓகே, ஃபுல்லா சுத்தி பாருங்க. நல்ல பெரிய சந்தை தான் இது. இன்னைக்கு எப்படி பரவாயில்ல? ஓகேவா இருக்கா உங்களுக்கு? ஆடெல்லாம் நல்லா இருக்கு. ரேட்டு கொஞ்சம் இருக்கு. ஓகே, எந்த ஊர்ல இருந்து வரீங்க நீங்க? கடப்பந்தாங்கல். ஸோ வட கடப்பந்தாங்கல்ல இருந்து வந்திருக்காங்க. நம்ம வீடியோஸ் கண்டினியூவா பார்த்துட்டு வராங்களா? கண்டினியூஸா பாருங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ். சந்தோஷம். ஒரு குட்டி 2000 ஒரே நிமிஷம்னா. ஒரு குட்டி 2000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. கடா குட்டியா பட்டை குட்டியா? கடா குட்டி. ஸோ 2000 ரூபாய் கடா குட்டி. இது ரெண்டுமே ஒரு தாய் குட்டியா? எவ்வளவுக்கு வாங்கினீங்க? ரெண்டும் சேர்த்து 4000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க.
ஓகே ஓகே, ரெண்டு கடை குட்டிண்ணா. ஓகே ஓகே ஓகேண்ணா. ஐயா வணக்கம். வணக்கம். எந்த ஊர் ஐயா நீங்க? காட்பாடி. காட்பாடில இருந்து வரீங்க. ஆடு வாங்க வந்தீங்களா விக்க வந்தீங்களா? விக்க வந்துக்கிறீங்க. வியாபாரியா விவசாயியா? விவசாயி தான். விவசாயி. இந்த ஆடு எவ்வளவு சொல்றீங்க ரேட்? 23,000 சொல்றீங்க. கடை பொட்டாடா? கடா. இந்த கடை பல்லு வச்சிருக்கா? பல்லு வச்சிருக்கு. எத்தனை பல்லு இருக்கு? 2 பல்லு. 2 பல்லு. எத்தனை கிலோ வரும் தோராயமா? ஒரு 30 கிலோ. ஒரு 30 கிலோ வரும். லாஸ்டா எவ்வளவு தருவீங்க? 20 ரூபா வந்தா கொடுப்போம். 20 ரூபா வந்தா தரீங்க. சோ 20,000 வந்தா ஃபைனல் பண்றாரா? சோ 2 பல்லு வச்சிருக்கு. தரமா இருக்குது ஆடு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எவ்வளவு தம்பி இந்த ஆடு? எவ்வளவு இந்த ஆடு? 2,500. கடா குட்டியா பொட்டை குட்டியா? பொட்டை குட்டி. 2,500 ரூபாய் சொல்றாரு. இது 1 மாசம் 2 மாசம் இருக்குமா குட்டி போட்டு? 1 மாசம் ஆகுது. கடா குட்டி. லாஸ்ட் எவ்வளவு தருவீங்க? 2,000 ரூபாய் வந்தா கொடுத்துடலாம். சந்தோஷம். எந்த ஊர்ல நம்மளுக்கு? கலவை. ஓகே, நீங்க வியாபாரியா விவசாயியா? விவசாயி. ஓகே, ஆடு இன்னைக்கு இது மட்டும் விற்க வந்தீங்களா? எவ்வளவு கேக்குறாங்க? 1,800 கேக்குறாங்க. 2,000 ரூபாய் வந்தா கொடுத்துடலாம். நன்றி. வணக்கம் ஐயா. எந்த ஊர் ஐயா உங்க பேர்? ஐயா தகரகுப்பத்துல வரீங்க. வள்ளிமலை பக்கத்துல தகரகுப்பம். நீங்க விவசாய வியாபாரியா? விவசாயம் பண்றோம், வியாபாரம் பண்றீங்க. ஆடு விற்க வந்தீங்களா? நீங்க வாங்க வந்தீங்களா? விக்கி வரணும். ஓகே, எந்த ஆடு எடுத்துட்டு வந்தீங்க? 5 ஆடா? 5 ஆடு. எவ்வளவு சொல்றீங்க ரேட்டு? 12 எவ்வளவு சொல்றீங்க ரேட்டு? 12,000. எவ்வளோ? 12,000 ஜோடியா? 2. இந்த ஜோடி வந்து 12,000. இந்த ஜோடி 36,000. இந்த 2 3 இந்த 3 ஆடு சேர்த்து 36,000 சொல்றாங்க. இந்த 3 ஆடு 36,000. இது ஒரு கெடாடு இருக்கு, சூப்பரா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. எவ்வளவு சொல்ற ரேட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆடு வந்து 28,000 சொல்றாங்க. லாஸ்டா எவ்வளவு தருவீங்க? 25,000 வந்தா ஃபைனல் பண்ணலாமா? ரெண்டாயிரமா? கடா குட்டி. 2,000 ரூபாய் சொல்றாரு இந்த கடா குட்டி. 1 மாசம் குட்டி, 1 வார குட்டி, கடா குட்டி. எவ்வளவு சொல்றீங்க ரேட்டு? 2,000 ரூபாய். லாஸ்டா எவ்வளவு தருவீங்க? ஒரு 1,900 1,800 வந்தா வாங்கிக்கலாம். சூப்பரா இருக்குது, நல்ல அமைப்பு. செம்மறி குட்டி. ஓகேண்ணா. இந்த ஒரு ஆடு 2 குட்டி எவ்வளவு சொல்றாங்க ரேட்டு கேட்டுக்கலாம். எவ்வளவு ஏன் சொல்றீங்க ரேட்? இது ஒரு ஆடு 2 குட்டி வாங்குனீங்களா? சோ ஐயா வந்து இந்த ஒரு ஆடு 2 குட்டி வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளவுக்கு வாங்குனீங்க? 14,500 ரூபாய்க்கு வாங்குனீங்க. எவ்வளவு சொன்னாங்க அவங்க? 16 சொன்னாங்க. 16,000 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தாயாடு 2 குட்டி, 2 பொட்டை குட்டினா 2 கடா குட்டி. எவ்வளவுக்கு? 14,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. இந்த ஒரு கடை, அதாவது 2 கடா குட்டி, ஒரு தாயாடு. நன்றிண்ணா. எந்த ஊர்ல நம்மளது? சோழிங்க. நீங்க வியாபாரியா விவசாயினா? விவசாயி. இந்த ஜோடி ஆடு 2 கெடாவா? ஒரு கெடா ஒரு பொட்டை 15,000க்கு கொடுத்துருக்கிறாரு. எவ்வளவு சொல்றீங்க அந்த ஆடு? எவ்வளவு அமௌண்ட் சொல்றீங்க? ஒரு ஆடு. எந்த ஆடு? இந்த ஆடு எவ்வளவு?
இது இது So, இந்த ஆள் வந்து 11,000 சொல்றாங்க ரேட்டு. 1 2 3 4 5 6 7 ஆடு இருக்குது. எவ்வளவு தருவீங்க? எவ்வளவுக்கு வாங்குனீங்க? 9,500 ரூபாய்க்கு வாங்குனீங்க. எவ்வளவு சொன்னாங்க அவங்க? எவ்வளவு சொன்னாங்க? 11,000 சொல்லி 9,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. செனாடு 9,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 9,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,000 சொன்னாங்களா? சென ஆடு நல்லா இருக்குது ஆடு பாக்குறது. சரி நல்ல நல்ல கடா போட்ட கலந்து இருக்குது. 4,000 சொல்றாங்க ரேட்டு. இந்த 3 ஆடு சேர்த்து 13,000 தராராம். இந்த 3 ஆடு 13,000. தலை வந்து 8,500 சொல்றாங்க. ஆனா கேக்குறவங்க 7,500 கேக்குறாங்க. 8 ரூபாய் வந்தா எல்லாமே ஒரே சைஸ்ல இருக்குது. செம்மறி ஆடு என்ன எவ்வளவு சொல்றீங்க ஒரு ஆடு? 14,000 ஜோடி ஜோடி 14,000. ஜோடி 14,000 சொல்றாங்க. ஃபைனல் ரேட் எவ்வளவு குறைப்பீங்களா? 12 ரூபாய் கேக்குறாங்க. நீங்க 13 தான் தருவீங்களா? 13 வந்தா கொடுத்துடலாம். ஸோ ஜோடி 13 வந்தா கொடுத்துடலாம். செம்மறி ஆடு கடா பொட்டெல்லாம் கலந்துருக்கும். இந்த ஆடு ரொம்ப நேரமா வியாபாரம் ஆகிட்டே இருக்குது. அவர் கட்டுப்படியே ஆகல. லாஸ்டா இப்ப வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு கொடுத்து ஃபைனலான்னு பார்க்கலாம். இதுவும் கட்டுப்படி ஆகல. இல்லன்னா விட்டுனா துட்டு இல்லைன்னா துட்டு இல்லைன்னா போய் நான் போய் அங்க கம்மியா கொடுத்த வாங்கிக்கலாம். இது ஒரு செம்மறி குட்டி எடுத்து வந்திருக்காங்க. ஒரு 2 மாசம் குட்டி இருக்கும். எவ்வளவு சொல்றாரு கேட்கலாம். வணக்கம் தம்பி, எந்த ஊர் நீங்க? முள்ளிப்பட்டு. ஆடு வாங்க வந்தீங்களா விற்க வந்தீங்களா? விற்கிறதுக்கு வந்தீங்க. இப்ப இந்த ஆடு எடுத்து வந்திருக்கீங்களா? இது செம்மறி குட்டி கடாவா பொட்டியா? பொட்டை குட்டி. எவ்வளவு சொல்றீங்க ரேட்டு? 2,000 சொல்றீங்க. 2,000 சொல்றாரு. லாஸ்ட் வரைக்கும் தருவீங்க? 1,800 வந்தா கொடுக்குறீங்க. 1,800 வந்தா ஃபைனல் பண்ணலாமா? இந்த கடை வந்து 16,000 சொல்றாங்க. லாஸ்டா எதுக்கு தருவீங்க? 15 ரூபாய். 15,000 வந்தா ஃபைனல் பண்றாங்களா? 15,000 வந்தா கொடுத்துறாரு. 3 ஆடு 47,000 சொல்றாங்க. 3 செம்மறி ஆடு.
47,000 இந்த 3 ஆடு. லாஸ்டா எவ்வளவு தருவாங்க? லாஸ்டா எவ்வளவு தருவீங்க? லாஸ்டா ஒரே ரேட்டு 47,000. $9,000. இந்த செனாடு $9,000 சொல்றாங்க. 10 நாள்ல குட்டி போடுமா? சோ இந்த செனாடு வந்து $9,000 சொல்றாரு தம்பி. லாஸ்டா எவ்வளவு தருவீங்க? 8,000 வந்தா ஃபைனல் பண்ணலாமா? ஆல்ரெடி குட்டி போட்டிருக்காது. இதுதான் ஃபர்ஸ்ட் குட்டியா? இதான் ஃபர்ஸ்ட் குட்டி. இன்னும் 10 நாள்ல குட்டி போடுமா? $9,000 சொல்றாங்க ரேட்டு. இங்க ஒரு ஆடு இருக்கு. இது சரியா இருக்கானா? காலி ஆடு. எவ்வளவு சொல்றீங்க? $7,000 சொல்ற ரேட்டு. இந்த ஆடு வந்து 7,000 சொல்றாங்க. லாஸ்டா வைஸ் தருவீங்க? 6 ரூபாய் வந்து ஃபைனல் பண்ணலாமா? 6,000 வந்தா ஃபைனல் பண்ணலாம். காலி ஆடு தான். இந்த ஆடு எவ்வளவுக்கு வாங்கினாங்கன்னு கேட்கலாம். ஐயா எவ்வளவுக்கு வாங்குனீங்க? 13,000 வாங்குனீங்களா? ஐயா வணக்கம். இந்த ஆடு எவ்வளவுக்கு வாங்குனீங்க? 13,000 வாங்குனீங்க. எவ்வளவு சொன்னாங்க? 15,000 சொன்னாங்க. 13,000 வாங்கியிருக்கிறீங்க. சரியா இருக்கானா? சென ஆடு இன்னும் 1 மாசத்துல குட்டி இன்னும் 1 மாசத்துல குட்டி போடுமா? வணக்கண்ணா. வணக்கம் சார். உங்க பேருண்ணா? செல்வராஜ் சார். செல்வராஜ். ஆமா. செல்வராஜ் அண்ணா, நீங்க வியாபாரியா விவசாயியா அண்ணா? விவசாயிங்க. விவசாயம். வழக்கத்துக்கு வாங்குனீங்களா? இந்த 3 ஆடு எவ்வளவுக்கு நான் வாங்குனீங்க? 30,000 சொன்னாங்க. 30,000 சொன்னாங்களா? நீங்க வாங்குனது 28க்கு வாங்கிக்கிறோம். 28,000 வாங்குறீங்க. 28க்கு வாங்கிருக்கீங்க. செல்வராஜ் அண்ணா வந்து விவசாயி. இந்த 3 ஆடு வாங்கியிருக்கிறாங்க. 28,000 வாங்கியிருக்கிறாங்க. அவங்க 30,000 சொன்னாங்களாம். நான் இதுல எத்தனை கடா எத்தனை போட்டுறா? 3மே கடா சார். 3மே கடா. 3மே கடா ஆடு. 3மே கடா ஆடு. 28,000 வாங்குனீங்க. இதுக்கு இது வீட்டுல வச்சிருக்கீங்களா ஆடு? வச்சிருக்கு சார். இந்த செம்மறி ஆடு தான் வளர்க்குறீங்களா நீங்க? எந்த ஊர் நம்மளுது? எங்க வெம்பாக்கம். அது எங்கண்ணா இருக்கு? இது இந்த பக்கம் இருக்கு சார். காஞ்சிபுரம் சைடு. காஞ்சிபுரம் பக்கம். எவ்வளவு கையா வாங்குனீங்க இந்த ஆடு? 3,000. 3,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு சொன்னாங்க இல்லையா? 5,000 சொல்லி 3,000 வாங்கியிருக்கிறாங்க. ஐயா இது 3 எவ்வளவுக்கு எடுத்தீங்க? 3 வந்து 15,800. 15,800 எவ்வளவு சொன்னாங்க ஐயா? அவங்க சொன்னது 17,500. 17,500 சொல்லி 15,800. 15,800 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. நன்றி ஐயா. நன்றி. எவ்வளவு சொன்னாங்க? 16,000 சொன்னாங்க. நீங்க எவ்வளவுக்கு எடுத்தீங்க? நீங்க 14,000 எடுத்தீங்களா? செனாடு. வணக்கம் சார். செனாடுங்களா? 16 சொன்னாங்க. 4 பல்லு. நல்ல 14,000 வாங்கியிருக்கேன். அது ஒரு ஆடு. அது வாங்குனீங்களா? வணக்கண்ணா. வணக்கண்ணா. நீங்க எந்த ஊர்னா? உங்க பேருண்ணா? என் பேர் சரவணங்க. சரவணன். நெம்மிலிருந்து வரேங்க. நெம்மிலி.
ஓகே. நீங்க வியாபாரியா விவசாயியாண்ணா? விவசாயிங்க. விவசாயம். இன்னைக்கு ஆடு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? இல்ல பிடிக்க வந்திருக்கேன். வாங்க வந்தீங்களா? வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். எத்தனை ஆடு வாங்குனீங்கன்னா? 3 ஆடுங்க. 3 ஆடு. எங்கடா இருக்கு 3 ஆடு? இதா இருக்குங்க. இந்த ஆடு தான் வாங்குனீங்களா? ஆமா. எவ்வளவு ரேட் வாங்குனீங்க? இது வந்து 9.25. இந்த ஜோடி 9.25. 9,250 ரூபாய் அந்த ஜோடி. அது வந்து 3,200ங்க. அது 3,200. ஆமா. ஓகே. இது வந்து 9,250 ரூபாய். ஆமா. எவ்வளவு சொன்னாங்க ஐயா அவங்க? 12,000 சொன்னாங்களா? 12,000 சொன்னாங்க. ஜோடி இளங்கடா ஆடு 12,000 சொன்னாங்க. 12,000. நீங்க வாங்குனது ஐயா? 9.25ங்க. 9,250 ரூபாய்க்கு வாங்கி. ஆமாங்க. ஓகே. இத தாண்டி ஒரு குட்டி ஒன்று எடுத்துருக்கீங்க. அது வந்து 3 சொன்னாங்க. 3,500 ரூபாய் சொன்னாங்க. அது 3,500 ரூபாய் சொன்னாங்க. 2,200 ரூபாய் கொடுத்துங்க. 2,200 ரூபாய் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வீட்டுல வளர்க்கறதுக்காக. நீங்க வியாபாரம் பரவாயில்லையா? வியாபாரம் வந்து இன்னைக்கு ரொம்ப சூடாதான் இருக்குங்க. சூடாதான் இருக்குது. ஓகே. இந்த வாரம் ஒரு நாள் இன்னும் ஆடல வச்சிருக்கீங்களாண்ணா? இல்லைங்க, இதாங்க. இப்பதான் வளர்க்க போறீங்க. சரி, வாழ்த்துக்கள்ண்ணா. வாழ்த்துக்கள்.